ஆதி உபதேசங்கள், அற்புதங்கள், ஆலோசனைகள், ஆழமான சத்தியங்கள் மற்றும் சுகம், விடுதலை, நம்பிக்கையின் வார்த்தைகள், அதோடு புதிய துவக்கம் உங்கள் வாழ்வில். நம்பிக்கை நேரம். சுகமளிக்கும் நற்செய்தி கூட்டங்கள். நாள் நவம்பர் மாதம் 21, 22, 23. வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களிலும் காலை 9:30 மணிக்கு. இடம் இந்தியன் பென்டிகாஸ்டல் சர்ச், IPC, திருவீதி அம்மன் கோயில் தெரு, மன்னூர்பேட், சென்னை 50. மற்றும் மாலை 6 மணிக்கு நடைபெறும் இடம் சென்ட் தெரீசா ஸ்கூல், பள்ளி மைதானம், பெரியார் நகர், மன்னூர்பேட், சென்னை 50. வியாதியா? பிசாசின் போராட்டங்களா? சாபமா? சமாதானம் இல்லையா? வாருங்கள், இயேசு அற்புத சுகத்தையும் விடுதலையையும் அளிக்கிறார். தெய்வ செய்தி அளித்து உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்க இருக்கின்றவர்கள் தீர்க்கதரிசி அனு ஜேக்கப் மற்றும் பாஸ்டர் ஜான் செரிலோ. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள 8100172882. சிலுவை சுமந்தோரா சிஷ்யராகுவோம், சிலுவை சுமந்தோரா சிஷ்யராகுவோம், சிந்தை வாழ்விலின் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சிலுவை சுமந்தோரா சிஷ்யராகுவோம், சிலுவை சுமந்தோராய் சிஷ்யராகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சரி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சரி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தையும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே, அவருக்காகவே எண்ணிடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா ஓ வரானரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிஷ்யன் என்பவன் குருவை போலவே, சிஷ்யன் என்பவன் குருவை போலவே, தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்கா பணி செய்வேன் நான் அனுதினமும், பரலோக சிந்தை கொண்டு உமக்கா பணி செய்வேன் நான் அனுதினமும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ மரணரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு முறை சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம்
21வது வசனம் 17வது வசனங்களிலிருந்து நாம் வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். இதில் ஒரு பெரிய லாங் பேசேஜ், பட் நம்ம அதை வாசித்தா நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மார்க்கு சுவிசேஷத்தை 10வது அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். 17 வசனங்களிலிருந்து நான் வாசிக்கிறேன். என்னை பின்தொடர்ந்து கவனியுங்கள். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீர் என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டு இருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாயிருக்கிறது என்றார். சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். அவர்கள் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும், ஸ்தோத்திரம், வீட்டையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட 100 வீடுகளையும், சகோதரர்களையும், சகோதரிகளையும், தாய்களையும், பிள்ளைகளையும், நிலங்களையும், மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு ஒரு சத்தியத்தை, ஒரு உண்மையை, ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கும்படிக்கு அவர் புறப்பட்டு போகிற வழி அருகிலே ஒருவன் ஓடி வந்து அவரிடத்துல வினாவின ஒரு கேள்வியை வைத்து சீஷர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீங்கள் எனக்கு சீஷர்களாய் இருக்க வேண்டுமானால் you pay the price. நீங்கள் எனக்கு சீஷராக இருப்பதற்கு நீங்கள் விலைக்கிரயம் செலுத்த வேண்டும். நாம் நிறைய பணங்களையோ விலைக்கிரயம் செலுத்தி நேரத்தையும், உடல் உழைப்பையும், நம்முடைய ஞானத்தையும், நம்முடைய சுகம், பலம் எல்லாத்தையும் செலவழித்து உலக கல்விகளுக்கு நாம் விலைக்கிரயம் செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் எந்த ஒரு விலைக்கிரயம் செலுத்தப்படாமல் யாருக்கும் எதுவும் கொடுக்கப்படவில்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு விலைக்கிரயம் செலுத்தப்படுகிறது. என்ன நன்மை, எந்த நன்மைக்கும், எந்த மேன்மைக்கும், எந்த ஞானத்திற்கும் விலைக்கிரயம் செலுத்தப்படுகிறது. இயேசுவினுடைய சீஷர்களாக வாழ்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்கள் சொல்றாரு, நீங்கள் என்னை பின்பற்ற வர வேண்டும் என்றால் நீங்கள் விலைக்கிரயம் செலுத்த வேண்டும். நீங்கள் இயேசுவின் சீஷர்கள் என்று இந்த உலகத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்றால் நீங்கள் விலைக்கிரயம் செலுத்த வேண்டும். பாதாளம் உங்களை குறித்து இவன் கிறிஸ்துவினுடையவன், கிறிஸ்துவின் உடையவள் என்று அறிக்கை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விலைக்கிரயம் செலுத்த வேண்டும். பரலோகம் உங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் விலைக்கிரயம் செலுத்த வேண்டும். பில்லிக்கிரகம் என்கிற ஒரு பெரிய ஊழியக்காரர் இப்படியாக ஒரு நாள் சொன்னார், நீங்கள் பூலோகத்தில் எவ்வளவு ஃபேமஸா இருந்தா என்ன? What is the use of being very famous on the earth while the heaven doesn't know your name?
பரலோகம் உங்களுடைய பேரை பற்றி ஒரு முறை கூட கேள்விப்படாதிருக்க பூலோகத்துல நீங்கள் ஃபேமஸ் ஆயிருந்த பிரயோஜனம் என்ன? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஊழியத்துல கூட, கிறிஸ்தவ வாழ்க்கையில கூட, காலையில இந்த ஜெபத்துல நான் உங்களுக்கு சொன்னேன், இட்ஸ் நாட் எ ஃபேன்சி லைஃப். கர்த்தர் கிருபைகளை கொடுக்குறாரு. நிறைய பேர் கிருபை வரங்களுக்கு கேட்கறதுக்கு காரணமே ஃபேன்சி ஆகிறதுக்கு, ஃபேமஸ் ஆகிறதுக்கு, ஹீரோ ஆகிறதுக்கு. இல்லை இல்லை இல்லை. ஒரு ஊழியக்காரன் உள்ள வந்தான், ஊழியக்காரனாக ஒருத்தர் உள்ள வருகிறான் அப்படின்னு சொன்னா அவனுடைய முதுகுக்கு பின்பதாக கண்டிப்பா ஒரு சிலுவை உண்டு. அந்த சிலுவை தான் அவன் தேவனுடைய சிஷ்யன், கர்த்தருடைய சிஷ்யி என்கிறதுக்கான செலுத்தப்படுகிறதான விலைக்கரையாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஹிந்தி ஆராதனையில் நிறைய பேர் வந்தாங்க, ஒரு சிலர் வந்தாங்க, என்கிட்ட ஃபோன் பண்ணிலாம் கேட்குறாங்க, வந்து நின்றுட்டாங்க. ஸோ அதை குறித்து நான் கொஞ்சம் அப்சர்வ் பண்ண பொழுது, சிலர் சபைக்கு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா சபையிலேருந்து ஏதாவது கிடைக்குமா, எனக்கு ஏதாவது கொடுப்பாங்களா அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் ஜனங்கள் சபைக்கு வரலாம் அப்படிங்கிறதை இந்திய திருச்சபை தவறான சுவிசேஷத்தை இந்த உலகத்துக்கு கற்பித்து கொடுத்துருக்கிறது. சிலர் அவங்க வர்றதில்லை, வந்தாங்க 2-3 வாரம் அவங்க வர்றதில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும், கிறிஸ்துவை அடைய வேண்டும், கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை சுதந்திரிக்க வேண்டும் என்கிற எண்ணங்களை தாண்டி ரொட்டி துண்டு கிடைக்குமா, ஒரு 4 துணி கிடைக்குமா உடுத்துறதுக்கு, ஏதாவது கொஞ்சம் பைசா கிடைக்குமா, ஐ டோன்ட் என்கரேஜ். நான் யாருக்கும் எந்த பைசா கொடுக்கறதே கிடையாது. என்கிட்ட வந்து கேட்பாங்க, இல்லை தருவது இல்லை. அது சுவிசேஷம் கிடையாது. சோப்பு சீப்பு கான்ஸ்பல் இது எல்லாமே ஒரு காலத்தில் அது முடிஞ்சிச்சு. ஆகையால் பிரியமானவர்களே, சீஷராகது வந்து சபைக்குள்ளே வரும் பொழுது நாம அவருக்கு கரையம் செலுத்தும்படிக்கே கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்று கிறிஸ்துவனிடத்திலிருந்து இன்னும் ஏதாயிலும் பெற்றுக்கொண்டு வளர்ச்சி அடைந்து பெரிய பூகாமுகமான ஒரு வளர்ச்சியை பெற்று ஹீரோவாயிரலாம் என்பது இல்லவே இல்லை. இன்னும் பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் பூமியில கட்டப்படுவதற்கு நிறைய கரங்கள் கர்த்தருக்கு தேவைப்படுகிறது. பரலோக ராஜ்யம் பூமியில கட்டப்படுவதற்கு நிறைய கால்கள் தேவைப்படுகிறது. பரலோக ராஜ்யம் பூமியில கட்டப்படுவதற்கு நிறைய இருதயங்கள் தேவைப்படுகிறது. பரலோக ராஜ்யம் பூமியில தேவ சித்தம் நிறைவேற்றப்படுவதற்கு நிறைய ஜனங்களுடைய வில்லிங்னஸ் தேவைப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. Are you ready to pay the price to be called as disciple of Jesus Christ? கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே அவமானம் என்கிறதான ஒரு காலகட்டத்தில் ரோம ராஜ்யம் ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில கிறிஸ்தவ சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருந்தது. ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, அன்னிதினமும் ஜனங்கள் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். காரணம் என்னென்ன? அவர்கள் கிறிஸ்துவுக்காக விலைக்கரையும் செலுத்துகிறதுனால பெறுகிற மேன்மையை அவர் கண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கிறதுல இருக்கிற திருப்தியும் சந்தோஷமும் இந்த உலகத்துல வேற எங்கேயும் நீங்க பெற்றுக்கொள்ளவே முடியாது. டேஸ்ட் இட், டேஸ்ட் அண்ட் சீ. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆக ஒருத்தன் வந்து சொல்றான், நான் உம்மை பின்பற்ற விரும்புகிறேன், நான் நித்திய ஜீவனை அடைய விரும்புகிறேன் என்று சொன்ன பொழுது அவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், 21 வசனத்துல, முதல்ல நீ போய் விற்று உன்னுடைய ஆஸ்திகளை நீ என்ன செய், விற்று விடு, விலைக்கரையம் செலுத்து. பணம் எல்லா தீமுக்கு வேற இருந்தாலும், வேற இருக்கிறது என்று வசனம் சொன்னாலும் பணம் எல்லாத்துக்கும் உதவும் என்றும் வசனம் சொல்லுகிறது. ஆகையால் ஐஸ்வர்யனை பார்த்து ஆத்துமாவை கொடுத்தா போதும், நீ என் கூட பின்னாடியே வந்து பேக்கப் பண்ணா போதும் அப்படின்லாம் சொல்லல. உன்னுடைய ஆஸ்தியை வித்துட்டு வா, விலைக்கரையும் செலுத்திட்டு வா. அப்பொழுது கிறிஸ்துவை, மனுஷகுமாரனை பின்பற்றுகிறது என்னதென்று உனக்கு தெரியும். அல்லேலூயா. பணப்பையோட பாக்கெட் ஃபுல்லா இருந்து ஊழியம் செய்கிறத விட பாக்கெட் காலியா இருந்து எல்லா தேவைகளையும் அவ்வப்போது பூர்த்தி செய்யப்பட்டு போகிற வாழ்க்கையில் இருக்க சுகம் இருக்கே, அதுவே தனி
நம்ம பாஷை சொல்லுமா? நம்ம பாஷையில சொல்லவா? பண்டார வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை. பண்டார வாழ்க்கைன்னா தெரியுமா? தெரியாது. இவங்க எல்லாம் சொஃபிஸ்டிகேட்டட் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல வந்தவங்க. என்ன சொல்றது, மெகா சிட்டியில் வாழ்ந்தவங்க. பண்டார வாழ்க்கைன்னு நான் சொல்றேன் பாரு. ஊர் ஊரா போய் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வாழ்ந்துட்டு போறது. ஸ்தோத்திரம். ஆகையால் எல்லா வசதியும் எல்லா தேவைகளும் ஆயத்தம் பண்ணி கொண்டு நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் அப்படிங்கிறவரை விட எல்லாத்தையும் விட்டுட்டு நீ கொடுத்தா சாப்பிட்றேன் இல்லைன்னா சாகுறேன் என்கிற ஒரு கமிட்மெண்ட்ல வருகிறவன் தான் இயேசுவினுடைய உண்மையான சிஷ்யன். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே போயிடுச்சு. ப்ரிலிமினரி எக்ஸாம்லயே ஃபெயில். நம்ம ஆளு ஃபர்ஸ்ட்லயே ஃபெயில். விட்டுட்டு வா. அதை எப்படி விட்டுட்டு வரமே? நான் ஒரு சிஷ்யனா இருக்க விரும்புறேன். இது இருந்தா நல்லது தானே, இதெல்லாம் இருந்தா ஊழியத்துக்கு நல்லது தானே அப்படின்னா நீ என்னைய நம்பல. நீ என்னைய நம்பாம உன்னுடைய ஆஸ்தியை நம்புற. அதிலேயே நீ சிஷ்யனா இருப்பதற்கு தகுதி அல்ல. ஆகிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சபை, தேவனுடைய சபை இந்த பூமியில தியாகம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். விலைக்கரையம் செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு எடுத்த காரியங்களை நம்மை முழுவதுமாக லாபமோ நஷ்டமோ அவருக்காய் யாவற்றையும் தூக்கி போட நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் சிலுவை எடுத்துக்கொண்டு வருகிறேன், உம்மை பின்பற்றி வருகிறேன், ஆனால் நான் விற்கவில்லை, நான் விலைக்கரையம் செலுத்த விரும்பவில்லை. அப்படிப்பட்டவர்களை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது? ஐஸ்வர்யவான் என்ன சொல் வசனம் என்ன சொல்லுது? ஐஸ்வர்யவான் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள். பிரச்சனை இதுதான். ஐஸ்வர்யம் வேண்டாம்லாம் கிடையாது, ஐஸ்வர்யம் வேணும். இவன் ஐஸ்வர்யம் மேல நம்பிக்கை இல்லாமல் அவன் தேவனிடத்தில் கேட்டிருந்தா என்னை பின்பற்றிவான் கூட்டிட்டு போயிருப்பாரு. ஐஸ்வர்யம் வச்சிருப்பது தவறல்ல, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைப்பதுதான் தவறு. ஐஸ்வர்யத்தை சுதந்திரிப்பது தவறல்ல, தீமை அல்ல. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைப்பதுதான் தீமை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 24 வசனத்துல இயேசு சொல்றாரு, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள். அந்த ஐஸ்வர்யவானை போல யாராவது உங்களுடைய ஐஸ்வர்யத்தில் நம்பிக்கை வைக்கிறீர்களா? ஆனால் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைக்கிறீர்களா? தேவனிடத்தில் நம்பிக்கை வைக்கிறீர்களா? உங்களுடைய பலத்தில் மேல் நம்பிக்கை வைக்கிறீர்களா? அல்லது கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறீர்களா? ஆபிரகாம் தன்னுடைய பலத்தில் நம்பிக்கை வைக்கல, தன்னுடைய வயதில் நம்பிக்கை வைக்கல, கர்த்தருடைய வசனத்தின் மேல் நம்பிக்கை வைத்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியெல்லாம் கேட்ட உடனே 28 வசனத்துல பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. The first qualification to be called as disciple of Jesus Christ is to leave away everything. எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்தொடர்வதுதான் கிறிஸ்துனுடைய சேஷன். அல்லேலூயா. இந்திய மார்க்கத்துல, இந்திய கலாச்சாரத்துல ஒருத்தர் ரட்சிக்கப்படுறது அவ்வளவு சாதாரணமா இல்லவே இல்லை. ஐயோ, கொடுமையான ஒரு அனுபவம் என்னன்னா, ஒருவன் ரட்சிக்கப்பட்டு புற மார்க்கத்தான், புற ஜாதியான், புற வேதத்திலிருந்து மதத்திலிருந்து வருகிறவன் ஒரு சபைக்குள்ள வருவது அவ்வளவு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. காலகாலமாக இருந்த ஸ்பிரிச்சுவல் பாண்டேஜ் இருக்கும், ஸ்பிரிச்சுவல் இன்ஃப்ளூயன்ஸ். குடும்பத்தார் விட்டுட்டு வரணும், குடும்பம் வேண்டான்ட்டு வரணும். நீ வேதத்தை பின்பற்றி போனீன்னா எனக்கு உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு தகப்பனார் சொல்லுவார், சொத்து இல்லைன்னு தகப்பனார் சொல்லுவார். அதுக்கு எல்லாம் சரிங்கிறவன் தான் கிறிஸ்துவனுடைய சேஷனாய் இருப்பான். சேஷத்துவம்னா என்னங்க? கிறிஸ்துவ குடும்பத்தில் வாழ்ந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இது புரியவே புரியாது. பிறந்திலிருந்தே சண்டே ஆராதனைக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு விக்கிரகமாக்கத்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தவன்
கிறிஸ்துவை தொழுது கொண்ட நிமித்தமாய் ஊரால வெறுக்கப்படுகிறான், சமுதாயத்தால் வெறுக்கப்படுகிறான், குடும்பத்தால் வெறுக்கப்படுகிறான், உறவினர்களால் வெறுக்கப்படுகிறான், ஸ்தோத்திரம் கூட பிறந்தவர்களால் வெறுக்கப்படுகிறான், பெற்றோரால் வெறுக்கப்படுகிறான், பிள்ளைகளால் வெறுக்கப்படுகிறான். ஏன்? அவன் வேலை செய்கிற கம்பெனியிலே வெறுக்கப்படுகிறான். அந்த வெறுப்பிலும் அந்த இறுக்கமான பாதையிலும் கிறிஸ்துவுக்காக நிற்பேன் என்று சிலுவை பாதையை தெரிந்து கொள்கிறவனே கர்த்தருடைய சீஷனாக இருப்பான். அவனுடைய பொக்கிஷம் பரலோகத்தில் மிகுதியாயிருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. சீஷர்களை கொண்டு பலத்த கிரியைகளை உலகம் திரும்பி பார்க்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர்களை பயன்படுத்தியதற்கு காரணம், அவர்கள் தேவன் பயன்படுத்துவதற்கு தேவையான விலைக்கிரயத்தை செலுத்தினார்கள். விலைக்கிரயம் செலுத்தணும். விலைக்கிரயம் செலுத்தினா தான் கர்த்தருடைய மகிமை உன் மேல வரும். பின்னாடி பார்ப்போம். விலைக்கிரயம் செலுத்தும் பொழுது வசனம் சொல்லுகிறது, இம்மையிலும் எவ்வளவு அன்பான ஆண்டவர் பாருங்களேன், எவ்வளவு அன்பான பாடுறோம், எவ்வளவு அன்பான கர்த்தர்னு பாருங்களேன். இம்மையிலும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டை ஆகிலும் காட்டை ஆகிலும் மனைவி ஆகிலும் பிள்ளை ஆகிலும் தகப்பனையாவது தாயையாவது விட்டுட்டு வந்தா அப்படியே போவான், பண்டாரவாசியாய் போவான்னு ஆண்டவர் சொல்லாம, இம்மையில எவைகள் எல்லாம் விட்டு வந்தானோ அவைகள் எல்லாம் மறுபடியும் அவர்கள் சுதந்திரிக்கத்தக்கதாக அவர்களை உன்னதத்தில் வைப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஆகையால் பிரியமானவர்களே, யாராவது கர்த்தருக்காக பண்ணின தியாகத்திற்கு பதிலாக எத்தனை மடங்கு கர்த்தர் தருகிறார்? எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இந்த அம்மா சொல்லுவாங்க, எத்தனை முறை ஆண்டவர் திருப்பி தராரு ஆண்டவருக்கு கொடுத்தா 100 மடங்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகையால் தேவன் நம்மை அழைத்து நோக்கம் ஆசீர்வதிப்பதற்கு, தேவன் நம்மை அழைத்து நோக்கம் உயர்த்தி வைப்பதற்கு, தேவன் நம்மை அழைத்து நோக்கம் அவருக்காய் இந்த பூமியில மகிமையாய் ஜீவனம் பண்ணுவதற்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனால் கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒன்று என்னன்னு தெரியுமா? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்க்கிறார். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19 அதிகாரம் 18-19 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. அப்போஸ்தலர் 19-18 யாராவது வாசிங்க. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். போதும். சபைக்கு வந்து நான் இயேசு விசுவாசிக்கிறேன்னு சொன்னா போதாது, தங்கள் செய்கைகளிலே அவங்க என்ன செய்யணும்? வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். செய்கைகளை வெளிப்படுத்தணும், சாக்ரிஃபைஸ் பண்றதுல வெளிப்படுத்தணும், தியாகம் பண்ணுகிறதுல வெளிப்படுத்தணும், கர்த்தருக்காய் கொடுக்கிறதுல வெளிப்படுத்தணும், கர்த்தருக்காய் ஸ்தோத்திரம் கரையம் செலுத்துகிறதுல வெளிப்படுத்தணும். ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் கரையம் செலுத்தணும். வசனம் சொல்லுகிறது, விசுவாசித்தவர்கள் கரையம் செலுத்தினார்கள். நீங்க கரையம் செலுத்துகிறீர்களா? கர்த்தருக்காக கரையம் செலுத்துகிறீர்களா? தேவனுக்காக கரையம் செலுத்துகிறீர்களா? ஊழியத்திற்காக கரையம் செலுத்துகிறீர்களா? தேவனுடைய ராஜ்ய கட்டுமான பணிக்கு கரையம் செலுத்துகிறீர்களா? கரையம் செலுத்தணும். தேவனுக்கு தியாகமாய் கரையம் செலுத்தணும். அப்பொழுது நீங்கள் அவருடைய சீஷராய் இருப்பீர்கள். 19வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இப்படி விசுவாசித்தவர்களை, ரட்சிக்கப்பட்டு விசுவாசித்தவர்கள் ஒருவன் மாயவித்தைக்காரனாய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளைக்காசாக கண்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. டெலிவரன்ஸ் ஃப்ரீ. தேவன் கொடுக்கிற சுகம் ஃப்ரீ, இலவசம். தேவன் தருகிற பரலோக ராஜ்யம் ஃப்ரீ, இலவசம். கர்த்தர் உன்னை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்தும் உன்னை முழுமையாக விடுவிப்பது ஃப்ரீ, இலவசம். ஆனால் கர்த்தருக்கு நீ செலுத்த வேண்டிய ஒரு கிரயம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா.
மாயவித்தைக்காரர்களை வந்து மந்திர புஸ்தகங்களை எரிக்கிறாங்க. மந்திர புஸ்தகம் தான் அவங்க ஆதாரம், வருமான ஆதாரம். மந்திர புஸ்தகம் தான் சோர்ஸ் ஆஃப் இன்கம் டு தேர் ஃபேமிலிஸ். ஆனால் அவர்கள் எரித்த உடனே எரிச்சிட்டாங்க, போயிட்டாங்கன்னு விட்டுருக்கலாம்ல. ஏன் கர்த்தருடைய ஆவியானவர் எழுதுறாரு, அவங்க எவ்வளவு தொகையை கிரயம் செலுத்தினார்கள்? 50,000 வெள்ளிக்காசை அவருடைய ரட்சிப்புக்கு அவர்கள் கிரயம் செலுத்தினார்கள். யுவர் ரட்சிப்பு, யுவர் salvation is not free at all. இயேசு உங்களுக்காக அவர் கிரயம் செலுத்தி இருக்கிறார். நீங்கள் கிரயத்தினால கொல்லப்பட்டீர்களே. You are precious. ஆகையாத்தான் சொல்றது, வாலிப பிள்ளைங்களா, ரட்சிப்பு ஒரு முறை பெற்றுட்டேன்னா அதை எப்படி பார்க்கணும்? வெள்ளியை போல பொன்னை போல பொத்தி பொத்தி பார்க்கணும். சபைக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா சபை வர்றதை விட்டுவிடக்கூடாது. ஸ்தோத்திரம். ரொம்ப கவனமாய் பாதுகாக்கணும். கர்த்தர் உனக்கு வந்தடைய பண்ணும் பொழுது அது இலவசம் தான். ஆனால் பிசாசினுடைய வல்லமையிலிருந்து கிறிஸ்து பெறுவதற்கு அவர் தன்னுடைய இரத்தத்தையே விலைக்கிரயமாய் செலுத்தினார். இட்ஸ் பிரைஸ்லெஸ். இந்த பூமி உருண்டையவே, இந்த பூமி உருண்டை இருக்குதுல்ல, இந்த பூமி உருண்டையவே கொண்டு போய் நீங்க அடகு வச்சாலும் கிடைக்காத ரட்சிப்பை கர்த்தர் எளிமையான உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சபைக்குள்ள நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு டிவைன் பேட்டில் ஃபீல்டு விக்டரி. நீங்க சபைக்குள்ள உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா ஒரு தெய்வீக யுத்தத்தில் கிடைக்கப்பட்ட ஜெயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமா. ஆகையால் பிரியமானவர்களே, அவர்கள் தங்களுடைய ரட்சிப்புக்கும் தங்களுடைய பிசாசினுடைய எல்லா விடுதலைக்கும் அவர்கள் கிரயம் செலுத்தினார்கள். கிரயம் செலுத்தணும். என்ன கிரயம் செலுத்தணும்? நேரத்தை கிரயம் செலுத்தணும், வாழ்க்கையை கிரயம் செலுத்தணும். இனி நான் கர்த்தருடையவன், இனி நான் தேவனுடையவள், நான் இனி கிறிஸ்துவனுடையவள் என்கிற வாழ்க்கை வளையத்துக்குள்ள வருவீர்கள். ஆனால் அதுதான் கர்த்தருக்கு நீங்க செலுத்துகிற கிரயம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அனனியா சப்பீரா குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் அப்படி 5வது அதிகாரத்தில் இருக்கிறது. நல்லா கவனிங்க. கர்த்தர் எதுக்கு அவங்களை அடிச்சாரு? ஏன் அவங்களை அடிச்சாரு அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. உலகம் எங்கும் என்ன நடந்துட்டு இருக்கு, சபை முழுவதும் என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா, அவர்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு விற்று தேவனுடைய பரிசுத்த தேவனுடைய சமூகத்துல வைத்து கர்த்தருக்கு சீஷராய் கொண்டிருக்கிறதான இந்த தருணம், ஒரு எழுப்புதல், ஒரு ஃபயர் நடந்துட்டு இருக்கு. கிறிஸ்து விசுவாசித்த உடனே கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். மாரானாதா, அவரோட போக போகிறோம். இனி இந்த உலகத்தினுடைய சொந்த பந்தம் எதுவுமே எனக்கு வேண்டான்னு சொல்லி விற்றெடுத்து பரிசுத்தவான்களுடைய பாதத்தில் வச்சு போய்கிட்டு இருக்கிற ஒரு வல்லமையான ஒரு எழுப்புதல் நேரத்தில் கொண்டு வந்து, there was a family who was unwilling to sacrifice. கர்த்தருக்கு சீஷராக ஆவதற்கு மனமில்லை. மனமில்லை. கரையம் செலுத்த மனமில்லை. ஒருத்தனை அடிச்சா சரியா போயிரும்ல, அடிச்சார், மத்த எல்லாம் சரியாயிடுச்சு. ஏன்னா நல்லா கவனிங்க, ஒரு ஊழியம் நடந்தாலும் சரி, ஒரு சபை நடந்தாலும் சரி, சபையை கெடுக்கிறதுக்கு சபையை கெடுக்க மாட்டான். ஒரே ஒரு ஆளத்தான் தேடுவான் பிசாசு. இஸ்ரவேலுடைய பாளையத்தை தீட்டுப்படுத்துவதற்கு சாத்தான் ஒரு ஆளை தான் தெரிந்து கொண்டான். அந்த லூப் ஹோல் சபை முழுவதையும் கொஞ்சம் கொஞ்சமாக, இஸ்ரவேல் சபை முழுவதையும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மறைவாக, ஸ்தோத்திரம், ஒளிப்படத்தில் இருந்து ஜனங்களை தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாய் எழும்படிக்கு இருதயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆயத்தப்படுத்த ஒரு நாள் வந்த பொழுது மோசேக்கும் ஆரோனுக்கும் எலிமினின்னு பார்த்தா ஒரு பெரிய பாளையமே எலிமினிக்கு சாக்ரிஃபைஸ். அவர்களை கர்த்தர் அடித்ததின் காரணம் கிறிஸ்துவின் சீஷராவதற்கு அவர்களுக்கு முழுமையான மனசு இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகையால் பிரியமானவர்களே, சீஷராவதற்கு நாம் விலைக்கரம் செலுத்துவதை போல
பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கு பரலோக ராஜ்யத்துல பெரியவனாய் யார் இருப்பா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் சீஷர்கள் மத்தியில வந்தது. இப்ப எல்லா சபையில இருக்குல்ல, நான் பெரியவனா நீ பெரியவனா, என்னால இந்த ஊழி ஆகணும் அவங்களால ஊழி ஆகணும், போட்டி என் மூலமா தான் ஆகணும். கர்த்தருடைய ஊழியம் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தாரு, யாரு குத்துனாலும் நெல்லு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. யார் குத்துனாலும் நெல் வரும் அப்படிங்கிற மனநிலைமை இருக்கிற சபை தான் வளர்கிற சபை, கனி உள்ள சபை, திருப்தியான சபை, தேவனால் எப்போதும் நல்ல நன்மைகளினால் நிறைத்து திருப்தியா வைக்கிற சபையா இருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்பன்னு இல்லை, அப்பவே இருந்திருக்கு. மார்க் சுவிசேஷம் 10வது அதிகாரத்துல 43 வருஷத்துல சொல்கிறாரு, உங்களில் எவனாயிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க சீஷர் ஆகணும், அந்த சீஷத்துவத்துல நீங்க பெரியவர்களா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் பணிவிடை ஆவி உள்ளவர்களா இருக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாவதற்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரே ஒரு வே, ஒரு வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னா, பணிவிடையா இருப்பது. கடைசியா இருந்து எல்லா ஊழியத்தையும் நிறைவேற்றுகிறவன். சொல்லுங்க. அதனால தான் கிங்டம் ஆஃப் காட்ல, தேவனுடைய ராஜ்யத்துல சீனியரும் கிடையாது, ஜூனியரும் கிடையாது, பெரியவங்களும் கிடையாது, சின்னவனும் கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவர் சிறு குழந்தையும் அவர் பயன்படுத்தி தீர்க்க தரிசனம் கொடுக்கிறாரு, பெரியவர்களையும் கர்த்தர் பயன்படுத்துகிறாரு. தேவனுடைய பார்வையில அவர் நம்மை ஒரு சீஷராகத்தான் பார்க்கிறாரு அன்றி சீனியராகவும் பார்க்கல, ஜூனியராகவும் பார்க்கல. 2 பேர் இயேசுவிட்ட வந்து கேட்டாங்க, யாக்கோபும் யோவானும். இந்த வசனத்தை நல்லா பாருங்க, 37 வசனத்துல நல்லா கவனிங்க. உமது மகிமையிலே சீஷராயிட்டோம், உங்க மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரசத்திலும் ஒருவன் உமது இடது பாரசத்திலும் உட்காரும்படி அருள் செய்வாக. we want glory, we want glory, high recognition எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டப்போ இங்க கவனிங்க, கர்த்தர் என்ன சொல்றாரு 38 வசனத்துல, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும். அப்படின்னா, நான் செலுத்தின விலைக்கரையத்தை நீங்களும் செலுத்துவீரானால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்களாய் இருப்பீர்கள். ஏசு என்ன கரையம் செலுத்தினாரு? என்ன கரையம் செலுத்தினார் உங்களுக்கு தெரியும்ல? தன்னையே கிரயமாய் செலுத்தினார். ராமேன் சொல்லுங்க. பரலோக ராஜ்யத்துல, தேவனுடைய சமூகத்துல, தேவ சபையில ஒருவன் பெரியவனாக வேண்டும் என்று விரும்பினால், விரும்பக்கூடாது நான் சொல்லல, விரும்பலாம். நீ முதல்ல நீ என்ன செய்? கரையம் செலுத்திட்டு வா. ராமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, சேவ சபையில 1 வருஷம் ரசிக்கப்பட்டவனை கர்த்தர் பேதுருவை பயன்படுத்துவார். பல வருஷமா உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க, ஒரு தலைவலி கூட போகாது. தான் ஜோம் பண்ணி ஒரு வியாதி கூட சோமாக்கின ஒரு அனுபவம் கூட இருக்காது. ஏன் கரையன் செலுத்தப்பட வேண்டும். ராமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. heaven is not cheap. நிறைய பேர் நினைக்கிறாங்க பரலோக ராஜ்யம்னா அது ஒரு சீப், அது எப்படியோ கிடைச்சிரும், எப்படியா பரலோகத்துக்கு போயிடலாம். சூசன் அங்க அம்மா மரிச்சாங்க, அவங்க வியாதி படிக்கல, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. நம்ம போய் பார்க்கும் பொழுது சரீரம் ஃபுல்லா வேதனை, டயாலிசிஸ் போகும்போது உயிரே போகும், அவ்வளோ வேதனை, பல்ல கடிச்சிட்டு. விசுவாசத்தை கைவிடல, விசுவாசத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கை கைவிடல, தேவன் மேல் நம்பிக்கை கைவிடல, பரலோகத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கை கைவிடல. செலுத்தப்பட்ட கிரயத்தின் பலனாக ஒரு மகிமையான கிரீடத்தை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு கிரயம் செலுத்துறது மூலமாய் கிடைக்கிற மகிமையை அடைய வேண்டுமானால் 1 கொரிந்தியர் 6:20 நான் வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், 1 கொரிந்தியர் 6:20 வசனத்தை நீங்க யாராவது வாசிங்களா சத்தமா? 1 கொரிந்தியர் 6:20
நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய, நல்ல கவனிங்க, உங்க சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கிரயம் செலுத்துகிறவருடைய சரீரம் தேவனுடைய மகிமையினால அலங்கரிக்கப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவை வலது பாரிசத்தில் கொண்டு போய் வைப்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே கிரயம் செலுத்தினார். வசனம் சொல்லுகிறது, குமாரன் என்னப்பட்டாலும் பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமா, வசனத்தை கேட்குறீங்களா? அவங்க வாழ்க்கையில் அபியாசப்படுத்துறீங்களா? இந்த வாரம் முழுவதும் கர்த்தருக்காக கிரயம் செலுத்துகிற வாழ்க்கைகளை நீங்க கடந்து வாங்க. கர்த்தர் உங்களை உன்னதத்தில் கொண்டு வந்து வாய்ப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. சீஷர்கள் யாக்கோபு யோவானை பார்த்து சொல்றாரு, மகிமையில நீ வரணுமா, உயர்வுல வரணுமா, நான் குடிக்கிற பாத்திரத்தில் நீ முதல்ல என்ன செய், பங்கு பெறு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது சொல்ற நேரம்ல நான் வேகமா போறேன். ரெண்டாவது சொல்றாரு, நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறு. ஸ்நானம் என்று சொன்னா கால் ஆஃப் காட். நாம் பெற்றிருக்கிற அழைப்பை நீ பெற்றுக்கொள். எல்லாருக்கும் தேவ அழைப்பு இருக்கு, எல்லாருக்கும் ஊழிய அழைப்பு இருக்கு. சீஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அவன் கிறிஸ்துவை குறித்து இந்த பூமியில பிரசங்கிக்கிறவன் தான் சீஷன். சுவிசேஷம் சொல்ல வாரீங்களா? கூட வேலை பார்க்குறவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றீங்களா? அல்லது ஒளிந்திருந்து வாழ்கிறீர்களா? நம்மளை மாதிரி இயேசுவை காட்டி கொடுக்கிறவங்க உலகத்துல யாருமே கிடையாது. ஸ்தோத்திரம். வேலை ஸ்தலத்தில் கிறிஸ்தவங்களை மறைச்சு சிலர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் இயேசுனுடைய பிள்ளை என்று மறைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உலகம் கொடுக்கிற இழிவான ஆதாயத்திற்காகவோ, உலகத்தில் கிடைக்கிறதான் இழிவான ஸ்தோத்திரம், இந்த மாயான சந்தோஷத்திற்காக, பாவ சந்தோஷத்துக்காக நான் ஒரு கிறிஸ்தவன் என்று மறைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சிலர் சர்டிபிகேட்ல இந்துன்னு போட்டு வேலை பாய் போட்டுருவேன். இங்க யாராவது வாங்கினீங்கன்னா நானே மோடிக்கு லெட்டர் போட்டுருவேன் பர்சனல். தூக்குங்கய்யா இவங்க வாங்கியிருக்க. சாபம், அந்தி கிறிஸ்து. ஸ்தோத்திரம். எங்க போனாலும், ரயில்வே ஸ்டேஷன்லயும் நீ சீஷன் தான், ஃப்ளைட்ல நீ உட்கார்ந்து இருந்தாலும் நீ சீஷன் தான், இலவச பேருந்து நீ உட்கார்ந்து இருந்தாலும் நீ சீஷன் தான், கிச்சன்ல இருந்தாலும் நீ சீஷன் தான், பெட்ல அக்கா படிச்சு விட்டத்தை பார்த்து படுத்திருந்தாலும் நீ சீஷன் தான், வியாதியில படுத்திருந்தாலும் நீ சீஷன் தான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நீ சீஷன் தான். உலகத்தில் எல்லா நெருக்கத்திலும் நீ you are toasted by the wind of this world. இந்த உலகத்தினுடைய சுழற்காற்றினால் நீ தூக்கிரைக்கப்பட்ட வாழ்க்கையில் இருந்தாலும் நீ ஒரு சீஷன் என்பதை மறந்து விடாதே. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. என்ன கொப்பரையில போட்டாங்க யோவானை அப்படின்னு சரித்திரம் சொல்லுகிறது. தலைவர் ஸ்விம்மிங் அடிச்சுட்டு வந்தாரு. கொதிக்கிற எண்ணெயில ஸ்விம்மிங் அடிக்க முடியுமா? அடிச்சுட்டு வந்தாரு. ஏன்னா he was paying the price for his calling. அவருடைய அழைப்பை ஒருபோது மறைக்கவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ ஒரு விசுவாசிங்கிற அழைப்பை ஒருபோது மறைக்க கூடாது. தொலைச்சிடுவார் ஆண்டவர். ஞாயிற்றுக்கிழமை பாட்டுக்கு ராகத்துக்கு பஞ்சம் இல்லை, மியூசிக்கு பஞ்சம் இல்லை, இன்னொன்று ட்ரெஸ்ஸுக்கு அதுக்கு இன்னும் பஞ்சம் இல்லை. நம்மளை மாதிரி உலகத்தில் வெள்ளைய ட்ரெஸ் ஒருத்தரும் போட மாட்டான். சோத்திரம். தேய்ச்சி தேய்ச்சி ஓட்ட விழுந்துரும் போல. இதயத்தை தேய்க்கிறியா? சிந்தனை தேய்க்கிறியா? வாழ்க்கையை தேய்க்கிறியா? சீஷனா இருக்கீங்களா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 40 வசனம் சொல்கிறாரு, எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ, ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்து இருக்கிறபடி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் யாரை கிறிஸ்துவின் சீஷனா இந்த உலகத்தில் வாழ்வதற்கு விலைக்கரையம் செய்கிறார்களோ அவர்களுக்கே அல்லாமல் வேறு ஒருவருக்கும் ஆயத்தமாக்கப்படவில்லை. யாருக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டவைகள்? கர்த்தருக்காக விலைக்கரையம் செலுத்துகிறவர்கள். ஆமென் சொல்லுங்க. பாத்திரத்தில் பானம் வருகிறவர் சஃபரிங். கிறிஸ்தவுக்காக உபத்திரவத்தை எடுக்கிறவர்கள், சமாளிக்கிறவங்க.
ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எடுக்க வேண்டாம். பாவத்தின் சம்பளம் நல்லா கவனிங்க. பாவத்தின் சம்பளம், இந்த ஒரு வசனத்தை, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசித்து தியானிச்சு பாருங்க. இது வந்து ஒரு பெரிய கிங்டம் டிரான்சாக்ஷன். பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு பாவத்துக்கு விலைக்கரையம் இருக்கு. பாவம் செய்யறதுக்கு மனுஷன் கோடி கோடியா செலவழிக்கிறான். கடலுக்கடியில போய் கிஸ் பண்றான், வானத்துல போய் கிஸ் பண்றான். பாவம் செய்யறதுக்கு எங்க யாரு கல்யாணம் பண்ண முடியாதோ அந்த இடத்துல போய் கல்யாணம் பண்ணணும். பாவம் செய்யறதுக்கு கிரயம் செலுத்துற, ரட்சிக்கப்படுறதுக்கு எப்படிப்பா ஃப்ரீயா கிடைக்கும்? அதுக்கு நீ கிரயம் செலுத்தணும். ரட்சிப்பு கிரயம் உள்ளது, பரிசுத்த வாழ்க்கை கிரயம் உள்ளது. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் சீஷராய் வாழ்வதற்கு கிரயம் செலுத்தப்படுகிறவனை கல்லாமல் வேறு ஒருவனுக்கும் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் இடம் ஆயத்தப்படவில்லை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. There is no place. நம்பலாம், நம்பிக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர் எப்படியாகிலும் எனக்கு ஒரு வெங்காயத்தா தர மாட்டாரா? வெங்காயம் ஏன் சொல்றேன்னா அது ஒரு கதை இருக்கு, சொல்ற நேரம் இல்லை, இன்னொரு நாள் சொல்றேன். பரலோகத்துல யாரோ சொன்னாங்க, சுசியம்மா வந்து இதுவரை கண்டிராத கனிகள் எனக்கு ஆண்டவர் புசிக்கு கொடுத்தாரு, நான் அப்படி பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். நமக்கு வெங்காயம் கூட கனவுல வர மாட்டேங்குது. ஒரு பச்சை மிளகா வருதா, விடு கருவேப்பிலை வருதா? யாருக்காவது கருவேப்பிலையாவது ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு 4 கொத்த ஒரு கருவேப்பிலையாவது காமிங்கப்பா. விலைக்கரையும் செலுத்தணுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. லூக்கா 9ஆம் அதிகாரத்துல கொஞ்சம் பேர் வாராங்க, நான் உண்மை பின்பற்றேன்னு சொல்லிட்டு வாராங்க. நான் வேகமா சொல்லி போறேன். ஆண்டவரே நீ எங்க போனாலும் பின்பற்றுவேன். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. அவன் கேட்ட கேள்விக்கும் பதிலுக்கும் சம்பந்தம் இருக்கா? இருக்கு இருக்கு. அவர் சொல்றாரு, தலை சாய்க்கிறது எதுவும் இல்லை. அப்படின்னா உலகத்துல நீ என்னை பின்பற்றி வந்தீன்னா உன்னை உலகம் உன்னை வந்து தலை சாய்க்க கூட விடாது. நோ ரெஸ்ட். ஆரியா, எருசலேம் போனா கல் எடுத்து அடிக்கிறான். சமாரியாவுக்கு போனா வசனம் சொல்லுகிறது அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. போ போ போ, இங்க வராத. கிறிஸ்தவர்களுடைய சில நேரங்கள் அவங்களுடைய வாழ்க்கை இந்த இந்தியா தேசத்துல அப்படித்தான் இருக்கு. இங்க வராத, கிறிஸ்தவர்கள் வீடு கிடையாது. சென்னையில ஒரு இடத்துல பேர் போட்டுருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட ஜாதி போட்டு இந்த ஜாதிக்கு மட்டும்தான் வீடு. பூகம்பம் உனக்கு நேரம் தான் பழக்க போகுது சீக்கிரம். கிறிஸ்தவர்களுக்கு வீடு கிடையாது. நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வீடு கிடையாது. நான்வெஜ் வேண்டாம் அப்படின்னு சொன்னா உன்னை தான் வெட்டணும். இவ்வளவு பெரிய நான்வெஜ்ஜை சுமந்துட்டு இருக்க. வீட்டு வாடகைக்கு இருந்தாங்கன்னா அவங்களாம் அன்பா அவங்கள நல்லா வச்சுக்கோங்க. ஹவுஸ் ஓனர்ஸ் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்க வீட்டுக்குள்ள நம்ம நிமித்தம் நம்ம வீட்டில் வாடகைக்கு இருக்கிறதுனால தான் இப்படி இருக்கிறோமே அப்படி கண்ணீர் விட்டான்னா சோழி முடிஞ்சு கவனிச்சுக்கோங்க. சிலர் வந்து வீட்டுக்கு வாடகை கொடுத்துட்டு என்ன கொடுமை பண்றாங்க தெரியுமா? டேப்பை தண்ணியை அடைச்சிடுறாங்க. சென்னையில வரப்போகுது பெருசா வெள்ளம். ஓ அண்டாண்டா பிடிச்சு வச்சுக்கோ. டேப் அடைச்சிடுறாங்க. ஒருத்தருக்கு வீடு பக்கத்தில் கேட்க போனேன், காலையில 6 to 8 தான் தண்ணி விடுவோம். அப்படியா? டிசம்பர் மாதம் எங்கள் ஆண்டவர் தண்ணி விட போறாரு வா அப்படின்ட்டு வந்துட்டேன் நான். போ வச்சுக்கோ. ஒரு ஒழுங்கு ரெகுலேஷன்ஸ் அது தேவை இருக்கட்டும். பட் நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்து நிமித்தம் வந்தீங்கன்னா உனக்கு நோ ரெஸ்ட், உனக்கு இளைப்பாறுதல் இருக்காது. அந்த இளைப்பாறுதலை கிறிஸ்து நிமித்தம் இந்த உலகத்துல நீ தியாகம் பண்ணுவேன்னா நித்திய இளைப்பாறுதலை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆகையால் தொடர்ந்து 51 வசனம் 60 வசனத்துல வாசிக்கும் பொழுது 51ல வேறொருவனை பார்த்து பின்பற்றிவான்னு சொன்னா அவன் சொல்றான் எங்க அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வாரன்னு சொல்றான். அப்புறம் 60 வசனத்துல இயேசு சொல்றாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கி. சுவிசேஷம் அறிவிப்பது ஒரு தியாகம். நேரம் இருந்தா வாரம் பாஸ்டர்னு சொல்லக்கூடாது. நேரம் இருக்கும் போது வந்ததுதான் நல்லது. தப்பிச்சிங்க. ஸ்தோத்திரம். இந்த சென்னை பட்டத்தில் யார் சுவிசேஷம் சொல்லுவா? கரையன் செலுத்தி தான் சொல்லணும். ஸ்தோத்திரம். கரையன் செலுத்தணும்.
இல்லல்லப்பா, நீ கரையம் செலுத்தினா நீ வந்து பிரசங்கம் பண்ணு, தாய் தகப்பனை விட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. 62 வசனம் சொல்லுகிறாரு, ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் கலப்பையின் மேல் கையை வைத்துட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. தேவனுக்காக, கர்த்தருக்காக, தேவன் நிமித்தம் தியாகம் பண்ணாதவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன். ஆங்கிலத்தில் நல்லா சொல்லப்பட்டிருக்கு, நாட் ஃபிட் ஃபார் கிங்டம் ஆஃப் காட். பரலோக ராஜ்யத்துக்கு ஃபிட்டே கிடையாது. சாக்ரிஃபைஸ், பே த பிரைஸ். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது ஒரு இடத்த வந்து கேட்குறான், கிராண்ட்மேயர் பிளேஸ் ஆஃப் த்ரெஷிங் ஃப்ளோர். அவன் த்ரெஷிங் ஃப்ளோர்லேருந்து ஒரு இடத்த கொல்லணும்னு விரும்புகிறான், ஒரு ஆல்டரை கட்டுறதுக்கு. உடனே ஒர்னாம் என்கிறவன் தாவீதுக்கு ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டுறதுக்கு தானே இனமா வச்சுக்கோறோம் ராஜாவே கொடுக்குறான். ராஜா என்ன சொல்கிறான், ஆண்டவருக்கு இலவசமாக நான் எதையும் செய்கிறது இல்லை, நான் விலைக்கரையத்துக்கு வாங்கி தான் நான் கட்டுவேன். பிரைஸ் தி லார்ட். தேவனை வந்து சீப்பாக எடை போடாதீங்க. அநேக நேரங்களில் காணிக்க பெட்டியில் நம்ம கர்த்தரை அநேக நேரங்களில் துக்கப்படுத்துகிறோம், அநேக நேரங்களில் துக்கப்படுத்துகிறோம். காணிக்க பெட்டியில் கர்த்தரை அநேக நேரங்களில் அவமதிக்கிறோம். டோன்ட் டூ தட். காய்கறி அவனுடையது, ஆடு இவனுடையது. காய்கறி கொண்டு வந்ததுனால கர்த்தர் அவனை அங்கீகரிக்காம போகல, பலிபீடத்தை அவனை அவமதித்ததுனால தான் கர்த்தர் அவனை அங்கீகரிக்கல. கர்த்தருக்கு கொடுக்கறது நல்லதா போடுங்க, கர்த்தருக்கு செய்யறதை சிறப்பா செய்யுங்க, மனமுகந்து செய்யுங்க. தாவீது சொல்றான், நான் கர்த்தருக்கு நான் இலவசமா செய்ய மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆபிரகாமும் அப்படித்தான். அவன் ஆபிரகாம் சாராளை பரியல் பண்ணுவதற்கு, அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு இடத்தை வந்து விலைக்கு தான் வாங்கினான். நல்லா கவனிங்க, விஷயம் இருக்கு இதுல. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு காலமும் அவனுடைய சந்ததியில பூலோகத்திலும் பரலோகத்திலும் ஒருவனாவது ஆபிரகாம் கர்த்தருக்கு இலவசமானதை செலுத்தினான் என்று சொல்லக்கூடாதபடிக்கு விலைக்கரையும் கொடுத்துதான் வாங்கி சாராளை அடக்கம் பண்ணினான், அல்லது வாக்குத்தத்தத்தை அவன் புதைத்து வைத்தான், சேர்த்து வைத்தான், பாதுகாத்து வைத்தான். விளக்க நேரம் இல்லை, இதுதான் அர்த்தம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா முதல்ல நீங்கள் கனம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்துற எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்கள் கனம் பண்ணுங்க. அதான் ஸ்தோத்திரம் பண்ணி சோந்தரிங்க. சாப்பிட போகும்போது ஸ்தோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணுங்க. ஒரு நல்ல பஸ்ஸில் ஏறும்போது ரொம்ப டயர்டாக ஏறி வாரீங்க, ஒரு இடம் சீட்டு கிடச்சிச்சா, எல்லாரும் நிற்கிறாங்க, உங்களுக்கு மட்டும் சீட்டு கிடச்சிச்சின்னா அப்படி நின்றுட்டு அப்படி தென்னாவட்டா 4 பேரை என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. பார்த்தியா எனக்கு அப்படி இருக்காம ஸ்தோத்திரம்ன்ட்டு உட்காருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சின்ன சின்ன விஷயத்தில் எங்கேயோ ஒரு இடத்த தவிச்சிட்டு ஒரு உதவி காத்துட்டு இருப்பீங்க, முன்னும் பின் தெரியாதவங்க யாராவது வந்து ஒரு உதவி கூட செஞ்சிருப்பாங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாக சாராளை பரியல் பண்ணுவதற்கு, அடக்கம் பண்ணுவதற்கு அவன் ஸ்தோத்திரம் 400 ஷேக்கல்ஸ் ஆஃப் சில்வர் கொடுத்து அந்த இடத்தை வாங்கினான். ஆகையால் அவன் கர்த்தருக்கு எதை செய்தாலும் அவன் இலவசமாக வெகுமானத்தில் செய்யாதபடிக்கு அவன் கர்த்தருக்காக தியாகத்தோடு விலைக்கரையும் செலுத்தி அவன் கர்த்தரை பின்பற்றினான், வாக்குத்தத்தத்தை பின்பற்றினான். நீங்க எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்காக விலைக்கரையும் செலுத்த ஆயத்தமா இருக்கிறீங்களா? அல்லது சபையிலேருந்து ஏதாவது கிடைக்கும்னு ஆயத்தம் எடுத்துறீங்களா? இன் மை லீடர்ஷிப் ₹1 கூட கிடைக்காது உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். கர்த்தர் கொடுத்து அவர் பரலோகம் உங்க பொக்கிஷங்களை நிரப்பி வழிகிறத பார்த்து இங்க வந்து நீங்க சாட்சி சொல்றதுக்கு தான் என்னது ஊழியமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுத்தபடியா அவர் என்னை ஆசீர்வதித்தார், கர்த்தருக்கு செய்தபடியா என்னை ஆசீர்வதித்தார். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம், ஒரு பின்மாற்றமான ஒரு வாழ்க்கை எதுவுமே கிடையாது.
ஜனங்கள் எந்த சபையில் கொடுக்கிறார்களோ அங்கே சபைகள் வளரும். எங்க சபைகளிலிருந்து ஜனங்கள் எதிர்பார்க்கிறாங்க, சபை வளராது. போன வாரத்தில் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் சொல்லி கொடுத்தேன். அவன் இங்கே இருக்க கல்கத்தாலேருந்து வந்திருக்கிறான். அவன் கேட்குறான், நான் சர்ச் பிளான்டிங் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன். சர்ச் பிளான்டிங்கில் மிஷன் சபை நிறுவுதல் என்கிற சபையில் முதல் பிரமாணம் என்னன்னா, ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் சபையை கட்டணும், ஸ்பான்சர்ஷிப் கேட்கவே கூடாது. அது எப்படி சார் முடியும்? முடியும். போதி ஜனங்களுக்கு சொல்லிக் கொடு. ஒரு முறை செஞ்சு காமிச்சிட்டீங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. தொடர்ந்து உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. கர்த்தரை பார்க்க மாட்டாங்க, கர்த்தரை விட்டுருவாங்க. அவங்க உண்மையான சீஷலா இருக்க மாட்டார்கள். இயேசு திடீரென்று 12 பேரை விட்டு அவர் பரநேறி போனார். அவங்க திகைக்கல, சிதறி போன எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து சபைகளை நிறுவினார்கள். பேங்க் பேலன்ஸ் கிடையாது, கவர்மெண்ட் சப்போர்ட் கிடையாது, பணப்பை கிடையாது, ஒன்றும் இல்லை. ஆனாலும் சபைகள் செழிப்பாய் வளர்ந்தது. காரணம் என்ன சொன்னார்? தியாகத்தில் விலைக்கரையும் செலுத்துறதுல தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம யாரும் எழுந்து நிற்போமா? கர்த்தர் உங்களிடத்திலிருந்து அவருடைய சமூகத்திற்காக, அவருடைய ராஜ்யத்திற்காக விலைக்கரையும் செலுத்தி அவருக்கு ஒரு உண்மையான சீஷராய் இருக்கும்படி அவர் உங்களை நோக்கி பார்க்கிறார். எத்தனை பேர் இந்த காலை வேளையில நான் கர்த்தருக்கு நான் சீஷராய் இருக்க விரும்புகிறேன், அவருக்கு உண்மையான சீஷராய் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் இந்த காலை வேளையில, இந்த மதிய வேளையில நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்க? எல்லாரும் அவரை நோக்கி ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உனக்கு உண்மையான சீஷனா இருக்கும்படி, நான் எனக்கு வாழ்க்கையில நீர் கொடுத்த எல்லாவற்றிலிருந்து நான் தியாகமாக என்னை பின்பற்ற நான் விரும்புகிறேன், கரையான் செலுத்த விரும்புகிறேன், பரலோக ராஜ்யத்தில் அங்கீகரிக்கப்பட விரும்புகிறேன். எல்லாரும் கொஞ்சம் நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஒரு 2 நிமிஷம் உண்மையா கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி அவரை நோக்கி பார்க்கிறீங்களா? ஐஸ்வர்யம் பார்த்து சொன்னாரு, உனக்குள்ளது எல்லாவற்றையும் விற்று அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு வராதவன் எனக்கு பாத்திரன் அல்ல சொன்னாரு. இந்த காத்திருக்கிறீங்களா? இன்னைக்கு காத்திருக்கிறீங்களா? அவனுடைய சமூகத்துல ஏதாவது ஒரு நன்மை வேணும்னு காத்திருக்கிறீங்களா? ஒரு அற்புதம் வேணும்னு காத்திருக்கிறீங்களா? ஏதோ ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில் நடக்கணும் காத்திருக்கிறீங்களா? இப்பொழுது உன்னுடைய கரத்தில் இருக்கிறதே, உன்னது வாழ்க்கையில் இருக்கிறதே, உனக்கு இருக்கிற பலத்தை, உனக்கு இருக்கிற நேரத்தை, உனக்கு இருக்கிற ஞானத்தை சகலத்தையும் கர்த்தருக்கென்று தியாகமாய் விலைக்கரையும் செலுத்தும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, 100 தனையாய் பரலோகம் உன்னை நினைவு கூறும், 100 தனையாய் பரலோகம் உன்னை நினைவு கூறும், 100 தனையாய் பரலோகம் உன்னை மழையாய் வர்ஷிக்க பண்ணும், 100 தனையாய் கர்த்தர் உன்னை அங்கீகரிக்க பண்ணுவார், அதிகரிக்க பண்ணுவார். மல்டிப்ளிகேஷன் இன் 100 டைம்ஸ். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபத்தை நீங்க பண்ண போறீங்க. ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபத்தை பண்ண போறீங்க. மரம ஷரம நம ஷக்கர லிம நம ஷிகர நம நம ஷிகரு ரிமன மரப ரக்கந்தராத ரமன ஷரதனமா. கம் ஆன் பீப்பிள் ஆஃப் காட், பீப்பிள் ஆஃப் காட், நல்ல கவனிங்க. இதோ கர்த்தர் உங்களிடத்திலிருந்து ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறார். நீங்க ஆண்டவரிடத்தில் எவ்வளவு காரியங்களை கேட்டிருக்கிறீங்க, எத்தனை நன்மைகளும் கர்த்தர் உங்களுக்கு செஞ்சிருக்கிறார். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார், ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறார், ஏதோ ஒன்று தியாகத்தை எதிர்பார்க்கிறார். இதை எனக்கு தருவாயா? இந்த வாழ்க்கையின் பகுதி எனக்கு தருவாயா? இந்த பாவத்தை எனக்காக விட்டு விடுவாயா? இந்த உறவை எனக்காக விட்டு விடுவாயா? இந்த இடத்தை எனக்காக இடம்பெயர்ந்து போவாயா? இந்த நன்மையை எனக்காக விட்டு விடுவாயா என்று கர்த்தர் உன்னிடத்தில் ஏதோ ஒன்று கேட்கிறார். உரமா ஷரமா. ஆவியானவர் உங்களுக்கு எதை நினைப்பூட்டுகிறாரோ, ஆவியானவர் எதை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறாரோ, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு எதை நினைப்பூட்டுகிறாரோ, ஒரு சிலருடைய சிந்தனையில சில காரியங்களை கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். இது எனக்கு தான், இதுதான் எனக்கு பொக்கிஷம், இது எனக்கு பொக்கிஷம், எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட ஒண்ணு, இது எனக்கு என் வாழ்க்கையில் இவங்க ரொம்ப இஷ்டப்பட்டவங்க, இந்த பொருள் எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டது என்று நீங்க பிடித்து வைத்திருக்கிறீங்களா? அதை கர்த்தர் அவருக்கு சீஷராய் இருக்கும்படிக்கு தியாகமாய் விட்டுக்கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாவமா இருந்தாலும் சரி, உறவா இருந்தாலும் சரி, உடையா இருந்தாலும் சரி, உணவா இருந்தாலும் சரி,
எந்த சில நன்மைகளை கூட நீங்க கர்த்தருக்கு நீங்க விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். தீமையானது இல்ல, நல்ல உறவு தான், நல்ல குடும்பம் தான். ஆனா என் நிமித்தம் அவையில் விடுவாயா? என் நிமித்தனை விடுவாயா? விலைக்கரையும் செலுத்துவாயானால் கர்த்தர் சொல்றாரு, 100 தனையாய் நான் அதை உனக்கு திருப்பி செலுத்துவேன். 100 தனையாய் செலுத்துவேன். சிலுவை சுமந்தோராய் சிஷ்யராகுவோ, சிலுவை சுமந்தோராய் சிஷ்யராகுவோம், சிந்தை வாழ்விலும் ஆமென் நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சிலுவை சுமந்தோராய் சிஷ்யராகுவோம், சிலுவை சுமந்தோராய் சிஷ்யராகுவோம், சிந்தை வாழ்வீனும் வாழ்வையெல்லாம் சத்தமாய் நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவா, அவரே குமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிஷ்யன் என்பவன் குருவை போலவே, சிஷ்யன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமைக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமைக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். சத்தமாய் சொல்லுவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வரமானே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இன்னொரு முறை கடைசியா சத்தமாய் சொல்லுவோம் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, சிஷ்யனாய் இருப்பதற்கு எங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற எல்லாவற்றையும் நாங்கள் தியாகமாக விலைக்கரையும் செலுத்த நாங்கள் இன்றைக்கு ஒரு உடன்படிக்கை பண்றோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்க என்ன கேட்குறீங்க? என் வாழ்க்கையில எத்தனை நன்மைகளை நான் கேட்டு நீங்க தந்திருக்கிறீங்க. ஒரு முறையாகிலும் நான் கேட்டிருக்கிறேன்னா, என்னிடத்தில் நீர் என்ன கேட்கிறேன்? நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன்? நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன்? அப்போஸ்தலன் பவுல் கேட்டா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன்? நான் என்ன செய்யணும்? கண்ணீரோடு உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க நான் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, அவருக்காய் விட வேண்டியவைகளை நீ விட்டு அவருடைய சுவிசேஷத்து நிமித்தம் நீங்க செய்கிற ஒரு விலைக்கரையத்தை அவர் காணிக்கையாக ஏற்றுக்கொண்டு 100 தனையாக அவர் உனக்கு பதில் அளிக்கிறார். பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உடைய சமூகத்தில் சத்தியத்தின்படி கேட்டு வாழ அர்ப்பணித்த ஒவ்வொரு சிறியோரையும் பெரியோரையும் ஒரு வார்த்தையின்படி 100 தனையை ஆசீர்வதித்து கனப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு வலுத பாரிசத்துல எங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படிக்கு நாங்கள் விலைக்கரையம் செலுத்த ஆயத்தமாய் இருக்கிறோம். தியாகமாக உங்களை பின்பற்ற ஆயத்தமாய் இருக்கிறோம். உபத்திரவத்திலும் கண்ணீரிலும் இடுக்கண்களிலும் உம்மை நாங்கள் ஒருபோதும் விட்டு கொடுக்காதபடி நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் பொருத்தனை பண்ணுகிறோம். எங்கள் மேல் கிருபையாய் நீங்கள் நடத்துவீராக. ஆராதனையில் பங்கு பெற்ற யாவர் மேலும் தேவ கிருபை மகிமை எப்போது இருக்கட்டும். இந்த வார நாட்கள் முழுவதும் கர்த்தாவே உம்முடைய சமாதானம் பூரணமாய் இருக்கும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுசியமாவை இழந்து தவித்த அந்த குடும்பத்தை
ஆறுதலுக்காக, சமாதானத்திற்காக, எல்லாம் விடுதலைக்காகவும், மன ரீதியாக, இமோஷனல் இருந்து ஆண்டவரே, சரீர ரீதியாக, பொருளாதார ரீதியாக எல்லாவற்றையும் நம்ம மீண்டு எடுத்து கர்த்தருக்குள்ளே பலப்படுத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டும்படி ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்வதாக தொடர்ந்து எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. Kindly send your offering to John Gladys, Cerilo, Indian Overseas Bank, IOB, account number 228001000010 243, IFSC code IOBA 0000571, GPA number 9659693 Our church service timings: Sunday Tamil service 9:30 a.m. Sunday English service 7 a.m. Friday deliverance prayer 10 a.m. Sunday Hindi service 5 p.m. Loving children of God, for more details and your prayer requests, kindly contact to Pastor John Cerilo, Indian Pentecostal Church, IPC, 9/19, Thiruveedi Amman Koil Street, Mannurpet, Padi, Chennai 50.